ஏன்னா இப்ப அண்ணன் ஸ்டாலின் வந்து எடப்பாடி பாஜகவுக்கு நட்பு வச்சிருந்தார், கூட்டணி வச்சிருந்தார். ஏன் அதை ஸ்டாலின் அவர்களால் வைக்க முடியாதா? பிஜேபி போய் பேசினா அண்ணனை வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்களா? பிஜேபியோட நட்பு வைத்திருந்தால், கூட்டணி வைத்திருந்தால் திமுகவுக்கு பாதுகாப்பு தான். நான் அமைச்சர் செந்தில் பாலாஜியா உள்ள தூக்கி போட்டுக்க மாட்டாங்க. நட்பு வச்சிருந்தால் பொன்முடி அவர்களின் பதவியை பறித்திருக்க மாட்டார்கள். நட்பு இருந்திருந்தால் அமைச்சர் வேலு போன்ற முக்கியமான அமைச்சர்களின் சகாக்களுடைய இடங்கள் எல்லாம் போய் திறந்தோறும் வருமான வரி சோதனை நடக்காது. நல்ல இணக்கமாக இருந்திருப்பார்கள். இவ்வளவு நெருக்கடி இருந்த நிலையிலும் கூட ஏன் பாரதிய ஜனதாவை ஆதரிக்காமல், பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்காமல் காங்கிரசோடு கூட்டணி வைக்க வேண்டும், ராகுல் காந்தியோடு நட்பு வைக்க வேண்டும், நாள்தோறும் மோடியை பிடித்து கிழி கிழி என்று கிழிக்கிற திருமாவளவனோடு நட்பு வைக்க வேண்டும். திருமாவளவன் கூட சேர்ந்த பெரிய பிரச்சனை. அதனால போற இடமெல்லாம் மேடைக்கு மேட மோடியை பற்றி பேசியிருக்கிறாரு, நமக்கு சிக்கல் வந்துடும் அப்படின்னு அண்ணன் ஸ்டாலின் நினைக்கலாம் இல்லையா? பாஜகவை கடுமையாக எதிர்க்கிற கம்யூனிஸ்டுகளோடு ஏன் நட்பு வைக்க வேண்டும்? காங்கிரஸை முதலில் எதிரியாக கருதுகிற பிஜேபி ஏன் காங்கிரசோடு உறவாடி பகையை வளர்த்துக் கொள்ள வேண்டும்? ஒரே ஒரு காரணம் தான், முத்தமிழறிஞர் கலைஞரின் பிள்ளை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதனால் பெரியாரின் மடியில் தவழ்ந்தவர், அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர், கலைஞரின் பாசனையில் பயின்றவர். அதனால் சமூக நீதியை காக்க வேண்டும் என்கிற உணர்வை பெற்றிருக்கிறார். சமூக நீதியை காக்க வேண்டும் என்பதால் தான் திருமாவளவனோடு கைகோர்த்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.